ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். செல்ஃப் ஸ்டடி டிஎன்பிஎஸ்லேருந்து ரேவதி. குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு லாஸ்ட் 10 டேஸில் நாம் இப்போ இருக்கோம். இந்த லாஸ்ட் 10 டேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேஸ் நமக்கு. ஸோ ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் படிச்சிட்ருப்பீங்க. இந்த நேரத்தில் 3 கேட்டகரி வைஸாக நான் பிரித்து உங்களுக்கு ரிவிஷன் பிளான் வந்து சொல்ல போகிறேன். இந்த ப்ரிப்பரேஷனில் 3 கேட்டகரி இருப்பீங்க. ஸோ அதன்படி நான் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பிளான் சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த பிளானை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி யார் அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு 6 மாதமாகவோ இல்லை 1 இயராவோ பார்த்திங்கன்னா நிறைய ரீட் பண்ணியிருப்பீங்க, நிறைய ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க, நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க, வேறு இன்ஸ்டியூட் மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக வந்து கான்ஃபிடென்ட்டோடு இருப்பீங்க குரூப் 1 ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இந்த 10 டேஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் கொடுத்துருங்க. எப்படி அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் படித்ததை இந்த 10 டேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இன்டெப்த்தாக வந்து ரீடோ இல்லை வந்து மக்கப்போ பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக வந்து எல்லா யூனிட்டுமே எக்ஸாம் போகிறதுக்குள்ளே ஒரு டைம் கண்ணில் பார்த்துடணும். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் வந்து கொடுத்துருங்க. செகண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 6 யூனிட்டோ இல்லை வந்து 7 யூனிட்டோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ரிமைனிங் யூனிட்ஸ் வந்து டச்சே பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு 7 டேஸ், இந்த 10 டேஸில் ஃபஸ்ட்டு 7 டேஸ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் கிளியராக படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த யூனிட்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு 3 டேஸ் வந்து எந்த யூனிட் நீங்கள் டச்சே பண்ணலையோ அந்த யூனிட்டில் எது இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த இம்பார்ட்டண்ட் டாபிக் எந்த புக்கில் படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை மட்டும் லாஸ்ட்டு 3 டேஸ் வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிவிட்டு போங்க. அதுலேருந்து ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்தாலுமே நமக்கு பெனிஃபிட் தான். தேர்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா, நான் வந்து குரூப் 4க்கு படிச்சிருக்கேன், குரூப் 2க்கு படிச்சிருக்கேன், பட் குரூப் 1 எக்ஸாம் இது வரைக்கும் நான் அட்டனே பண்ணலை, பட் இப்போ வந்து சும்மா ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சில பேர் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண போவீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த 10 டேஸில் நான் சொல்கிற யூனிட்ஸை மட்டும் ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். என்னென்ன யூனிட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 8, யூனிட் 9, இந்த 2 யூனிட்லேருந்து 50+ கொஷின்ஸ் வரும். அடுத்து பாலிட்டி ப்ளஸ் ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50+ கொஷின்ஸ் வரும். அப்போது இதே உங்களுக்கு இந்த 4 யூனிட்டே உங்களுக்கு வந்து 100+ கொஷின்ஸ் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, 10th ஜியாகிரஃபி படிச்சுக்கோங்க. எக்கனாமி 11th 12th, ஓகேவா? ஸோ இது ஜியாகிரஃபி எக்கனாமி படிச்சிங்கனாலே 25+ கொஷின்ஸ் வந்துடும். அப்போது இந்த 6 யூனிட், யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, ஆப்டிடியூட், ஜியாகிரஃபி, எக்கனாமி, இந்த 6 யூனிட் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் 125+ கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். இந்த 3 கேட்டகரியில் இருக்க எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்திருப்பீங்க. பட் இதற்கு மேலே, அதாவது பார்த்திங்கன்னா கம்மிங் சண்டே அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது டெஸ்ட் அட்டன் பண்ணணும் இல்லை ஏதாவது மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மிங் சண்டே அதற்குள்ளே ஏதாவது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மண்டேலேருந்து எந்த டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணாதீங்க, எந்த மார்க் டெஸ்ட் எதுவுமே வேண்டாம். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் நல்லா படிச்சிருந்தாலும் லாஸ்ட் 1 வீக், அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏதாவது டெஸ்ட் அட்டன் பண்ணி அதில் நமக்கு மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதுவே நமக்கு டிமோட்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த 1 வீக் நமக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடும். எக்ஸாம் போகிறதே நமக்கு வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ முடிந்த அளவு சண்டேக்குள்ளே எல்லா டெஸ்ட்டுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷன், அதாவது ரிவிஷனை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த குரூப் 1 எக்ஸாமை அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.